எதிர்பார்ப்பும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. டெஃபினட்டாக பூர்த்தி செய்வாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் ஒன்று மக்கள் நம்ம வந்துட்டு ஒரு 2 வருஷம் அவரை விட்டுருணும். 2 வருஷம் விட்டுருணும். இன்னொன்று வந்து அவருடைய தொண்டர்களாகட்டும் ரசிகர்களாகட்டும் ஜாகிரதையாக வந்து நடந்துக்கணும். இந்த சென்ஸ் அவர் என்ன தப்பு பண்ணால் கூட அது ஸ்ட்ரைட்டாக விஜய்க்கு தான் பாதிக்கும் அப்படிங்கிறது அவங்க மனசில் வச்சுக்கணும். நான்-திராவிடியன் பார்ட்டி வந்திருக்காங்க. ஒரு திராவிட கட்சி இல்லாத ஒரு கட்சி வந்து தமிழகத்தை ஆடுறாங்க. இது என்ன மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்? சரிங்க, ஒரு 60 ஆண்டுகள் பார்த்துட்டாங்க. ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்துக்கு கரெக்டாக வந்து விஜயம் வந்தாங்க. அது வரும்போது கம்ப்ளீட்டாக சினிமா புகழ் 100% சினிமா புகழ் வந்து அவ்வளோ வந்து ஒரு கை கொடுத்துருக்கு. இளைஞர்கள், லேடிஸு அண்ட் சோஷியல் மீடியா அது நல்ல ஒரு வாழ்க்கை. ஓகே, ஏற்கனவே முதலமைச்சருடைய பதவியேற்பு விழால நீங்க சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறீங்க. விஜய் பதவியேற்கும் போது உங்களுக்கு அழைப்பு வந்துச்சா? நீங்க கலந்து கொள்ளாத போது அது ஒரு சமூக வலைதளங்களில் சில கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. உங்களுக்கு முதலமைச்சர் அந்த ஏற்ப விழா ஸ்வீரிங் எங்க நான் எதுல கலந்துருக்கேன் நான்? ஏன்னா எதுலயும் கிடையாது. சிறப்பு வந்து உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு. இன்னும் ஸ்வீரிங்கே பண்ணலைங்க. அது அழைப்பு நான் வந்து 96 தான் கலைஞர் இருக்கும்போது அவர் இருக்கும்போதே நான் வந்து அப்போ நான் போகல. 15 டேஸ்க்கு அப்புறம் நான் வெளியே போயிருந்தேன். 15 டேஸ்க்கு அப்புறம் வந்த பிறகு கலைஞர் சார் கேட்டார், உங்களை பார்க்கணும், நான் வரட்டா நீங்கள் வரீங்களா? ஐயோ நானே வரேன்னு சொல்லி அவர்கிட்ட போய் நான் வாழ்த்துக்கள் சொன்னேன். அப்படி நேரடியாக வந்து மக்கள் வந்து மாற்றம் வேணும்ன்றதை இந்த தேர்தல் மூலியமா உணர்த்திருக்காங்க. 2001 நீங்க தேர்தல் கட்சி வச்சிருந்தா வெற்றி பெற்றுக்கலாம் என்ற ஒரு சொல்லப்படுகிறது. அது வந்து தவறு விட்டுமோன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, 100% வெற்றி பெற்றுப்பாங்க. அதில் டவுட்டே கிடையாது.